ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பிப்ரவரி 14ஆம் தேதி இன்றைக்கி மாசி மாத அமாவாசை கூடவே பார்த்திங்கன்னா சூரிய கிரகணமும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நாளில் நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும், கூடவே இந்த கிரகணத்திற்கு பிறகு அதாவது இந்த அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, கன்னிராசி நேயர்களை என்னென்ன விஷயங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தை வழிபட்டு போனோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும், நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால தான் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலுமே கூட முதல்ல போய் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட சொல்கிறது. சிவனுக்கு உகந்த நாளான மகா சிவராத்திரியை தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் பார்த்திங்கன்னா அமாவாசையானது நிகழ்ந்திருக்கு. இந்த சிவராத்திரியை பற்றிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஸோ இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சிவராத்திரியில் விழுத்திருந்தால் சிவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பலரும் பார்த்திங்கன்னா இதனால் விடிய விடிய முழிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் தாங்க இந்த அமாவாசையும். அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்தில் வரும் பொழுதுமே சிறப்பாக தான் இருக்கும். அந்த அமாவாசையில் நீங்கள் ஒரு சில வழிபாடுகள் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புண்ணியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அமாவாசை திதி பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கே உருவாயிருச்சுங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது தான். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய வம்சத்தை தலைக்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இந்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பழக்கம். மக்களிடையே பல நூறு ஆண்டுகளாக இருந்துகிட்ருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வழிபட்டு தான் உங்களுடைய நாளை ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது. எப்போல்லாம் இந்த ஊருக்கு திருவிழா இல்லை லீவு அப்படின்னு வராங்களோ அப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டில் கலந்துப்பாங்க. அதுதான் நல்லதும் கூட. நம்ம தனித்து போகிறத விட குடும்பமாக போகணும். அப்போ தான் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகளிலுமே நம்ம வழிபாடுகள் செய்யணும். அதுவும் குறிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பப்போ அந்த வழிபாட்டில் ஈடுபடணும். ஈடுபட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் மட்டும் அந்த கோவிலை விசேஷமாக ஜெகஜோதியாக வச்சுருப்பாங்க. அதாவது அந்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். இந்த கோவிலை வழிபடக்கூடியவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அன்னைக்குன்னு பார்த்து சொந்த ஊருக்கு வரதை யாரும் மறக்கிறதே கிடையாது. அதே போல் குலதெய்வ கோவிலில் சாமிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் காப்பு சாத்தி அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து குலதெய்வத்தை நீங்கள் எப்படி கும்பிட முடியுமோ அப்படி கும்பிட்றது தான் வழக்கம். இப்படி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இஷ்டமான முறையில் குலதெய்வ வழிபாடை செய்யும் பொழுது நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா அது வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரே ஒரு நாளான இந்த சிவராத்திரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக குலதெய்வத்தை வழிபாடு செய்வாங்க. சிவராத்திரியில் சிவனை வழிபாடு செய்யணும்னு சொல்கிறது உண்டு. ஆனால் அப்போ குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் அங்காளம்மன் கோவில் இருக்குதோ அங்கெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா மயான கொலை செய்வாங்க. அதுவும் சிறப்பு. கூப்பிட்டா வருவது தெய்வம், கூப்பிடாமலே வருவது மட்டும்தாங்க குலதெய்வம். பெரியவங்களால் இந்த விஷயத்தை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம அழைக்காமலே நம்ம பக்கத்தில் நிற்கக்கூடியவங்க குலதெய்வமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அதனால் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கணும். அவங்க ஆசி கொடுக்கணும். அவங்க நமக்கு நல்லது செய்யணும். அப்போ தான் அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரெல்லாம் உண்மைன்னு சொல்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பிப்ரவரி 14ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை அவிட்ட நட்சத்திரத்தில் வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். இப்படி முன்னோர்களை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இப்போலாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா உச்சி பொழுதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும் தர்ப்பணம். அதெல்லாம் நல்லது. கிரகணம் வேறு சாயந்தரத்துக்கு மேலே ஆரம்பமாகுது. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகளானது இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும்.
ஏதாவது ஒரு விஷயங்கள நீங்க இன்னைக்கு வந்து செய்யற மாரி இருக்கும். புதுசா ஏதாவது ஒப்பந்தங்கள்ல வந்து கலந்துக்கிறீங்கன்னா கூட கவனமா இருங்க. ஏன்னா கையெழுத்து அது மாரி போடுற மாரிலாம் கூட சூழ்நிலைகள் இருக்கு. அந்த மாரி நேரத்தில தான் நீங்க வந்து தெளிவா இருக்கணும். ஏன்னா மத்தவங்க பேசியே வந்து உங்கள வந்து குழப்பம் அடைய வச்சுருவாங்க. அந்த மாரி ஒரு குழப்பத்துக்கு போய் நீங்க மூழ்கிட்டீங்க அப்டின்னா, ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ பார்த்து கவனமா இருக்கணும். அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துல வரும்பொழுதுமே சிறப்பா தான் இருக்கும். ஆனா, மாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை இன்னும் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல பலன்கள வந்து கொடுக்கக்கூடியது. இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி தான். ஏன்னா, கும்பராசிக்கு தான் வந்து சூரியன் வந்து இப்போ வந்து மாறப்போறாரு. அதாவது ஜோதிட கணக்கீடு பத்தி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 14ஆம் தேதி அன்னைக்கு கிரகணத்தின் பொழுது இருக்கக்கூடிய நேரம் மிதுன லக்கணமா இருக்கு. 8வது வீட்ல செவ்வாய், 9வது வீட்ல சூரியன், சந்திரன், ராகு எல்லாம் இணைந்து இருக்கிறாங்க. ஸோ சூரியன், சந்திரன் மற்றும் ராகு இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கமா வந்து இருக்கு. அதனால கிரகண நேரங்கள்ல பார்த்து கவனமா இருங்க. இந்த கிரகணத்திற்கு பிறகும் அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பொதுவா அறிவாற்றலால நிறைந்திருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரங்க. அனுபவ அறிவு அப்படின்றது இவங்கள்ட்ட நிறையவே இருக்கும். அதாவது உங்களுக்கு சாதகமான ஒரு நேரம் அப்படின்னு இந்த டைமை சொல்லலாம். அமாவாசைக்கு அப்புறமா முக்கியமாக ஒரு சில இடங்களுக்கு குருவினுடைய பார்வை வந்து கிடைக்குது. ஸோ சாதகமாக இருக்குது அப்படின்றதுனால தயவு செஞ்சு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் சரியாக செய்துட்டு வாங்க. பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய பேச்சிலும் சரி, செயலிலும் சரி, உங்களுடைய அறிவு திறமையானது வெளிப்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்வாக்கு, கௌரவம் இதுவுமே வந்து உயர ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன சங்கடங்கள் இருந்ததோ அதெல்லாம் இப்போ விலகி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நேரம். முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. இதுவரைக்கும் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே கூட இப்போ உங்களுக்கு வந்து காணாமல் போகுங்க. அதாவது முடங்கி கிடந்த எந்த ஒரு வேலைகள், தடைப்பட்டு இருந்த எந்த ஒரு வேலைகள் எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு டைமிங்காக இருக்க போகுது. இழந்ததை எல்லாத்தையுமே கன்னிராசிக்காரங்களே இப்போ வந்து அடைய போகிறீங்க. இந்த காலகட்டங்களில் இன்பங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. தொட்டது துளிர்விடும், பட்டது பூக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்குங்க. திட்டமிட்ட காரியங்களை கூட உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். அதே மாதிரி தாங்க குழந்தைங்கள்லாம் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. வீடு ரொம்ப கலகலப்பாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவர் அனுசரித்து போகிறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. வெளிநாட்டில் வேலை இல்லை தொழில் மூலமாக கூட உங்களுக்கு இப்போ பணவரவு ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் உங்களை இல்லாமல் உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் கூட இப்போ உங்களோட வந்து சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க. பூர்வீக சொத்து இருக்குது, தாய் வழி சொத்துலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பாகப்பிரிவினைகள் இப்போ வந்து நீங்கள் செய்யலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஒரு சில சின்ன சந்தோஷங்களுக்காக கூட நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். தொழில் ஒப்பந்தங்கள் நல்லா இருக்கும். தாயோடைய அன்பு ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அது உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும். சொந்த வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது இது எல்லா மாதிரியான கனவுகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம். அதே போல் இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஜாமீன் கையெழுத்து. யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் போடாதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா அதனால் பிரச்சனைகள் தான் ஏற்படும். எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இந்த டைமில் இருக்கும் தான். ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கும். பக்குவம் வந்து கிடைக்கும். பொறுப்போடு செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சமாளிக்கலாம். மன உளைச்சல், மன அழுத்தங்கள் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா கூட அதுவுமே இப்போ வந்து நீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ விருந்து, விசேஷம் அப்படின்னு எல்லாத்துலேயும் கலந்துப்பீங்க. கண்டக சனி வேறு நடந்துட்டுருக்கு இல்லையா கன்னிராசிக்காரங்க. கண்டக சனி பகவானால் உங்களுக்கு எப்போதும் கவலைப்படாதீங்க. திருமணம் மட்டும் தடைபடாது. திருமணத்துக்காக நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கண்டக சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. அதனால் பயப்படாமல் துணித முயற்சிகள் செய்யுங்க. பொருத்தமான ஜாதகம்லாம் கூட உங்களுக்கு இப்போ தான் வரும். ஏன்னா சனி பகவான் வீலை மட்டும் வைக்க மாட்டாருங்க, வாழவும் வைப்பார், மறந்துடாதீங்க. திருமணத்தில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலுமே கூட இப்போ எல்லாம் சரியாக நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். இல்வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புனித பயணங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரம்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. இது வரைக்கும் வராமல் இருந்த கடன் கூட இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பணவரவு வழக்கத்தை விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் செலவும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் பெரிய தொகையை நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து கடனாக கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்களும் வாங்கிக்க வேண்டாம். செலவு அப்படின்றத பார்த்து செய்யுங்க. அத்தியாவசியத்துக்காக செலவு பண்ணுங்கள். அனாவசிய செலவுலாம் வேண்டாம். பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் இருக்குது. அதே போல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாழக்கூடிய வீடுகளை ரொம்ப வந்து சிறப்பாக விரிவுபடுத்தலாம். வாய்ப்புகள் இருக்குது. தாமதம், தடை அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் தான். ஆனால் அதெல்லாம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதே கன்னிராசியுடைய பெண்கள் புதுசாக தொழில் வந்து செய்யலாம். தொழில் அதிபர்கள் உங்களுக்கு அதிகமாக பழக்கமாவாங்க.
நிறைய கன்னிராசிக்காரங்க தொழில் அதிபர்களாக உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சுய தொழில் கண்டிப்பாக செய்யுங்க, வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, தொழிலுக்காக கடன் கிடைக்கும். பல பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சொந்த வேலை செய்யக்கூடிய சுயதொழில் உரிமையாளராக மாறுவீங்க. கணவர், புகுந்த வீடு, பிறந்த வீடு எல்லாருடைய மகிழ்ச்சியும் உங்கள் கையில் இப்போ வந்து இருக்குது. இது வரைக்கும் சரியில்லாத வேலை, குறைவான சம்பளத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ நல்ல வேலைக்கு போவீங்க, நல்ல சம்பளம் கிடைக்கும். திராத நோயால் இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ உங்களுக்கு அந்த நோயெல்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும். மட்டும் இல்லாமல் ஜோதிடம், மருத்துவம், யோகா, தியானம் இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். ராகு கேதுக்களுடைய நிலைப்பாடுகள் வந்து சுமாராக தான் இருக்குன்றதுனால நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடுகளை செய்யுங்க. தெய்வத்தினுடைய அருட்காட்சியம் கிடைக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டகசனியுடைய தாக்கம் குறையறதுக்காக நீங்கள் சிவன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களில் சிவபெருமான வழிபாடு செய்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.